வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போறோம். குதிரைவாலி அரிசி பல்வேறு விதமான உடலுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, புரதம், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், அது கூட பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து குதிரைவாலி அரிசி நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுதுங்க. இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம சமைக்கும் பொழுது கால்சியம் வந்து பாஸ்பேட்டாக மாறி நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். இதனால தினசரி நம்மளுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசியை சமைத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வலிமை பெறும். எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் நமக்கு உறுதியாக இருக்கும், தசைகளும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தசைப்பிடிப்பு, தசைவலி ஏற்படாது. பற்சொத்தை, பற்சிதைவு, பற்கள் பலம் இழந்து போகிறது, ஈறுகளை ரத்த கசிவு ஏற்பட்டு வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. 30, 40, 50, 60 வயதில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு இப்பொழுதே குதிரைவாலி அரிசி நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி விளங்குதுங்க. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது தான். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக தான் இருக்கு. நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பலர் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை தான் வந்து சாப்பிடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் கோதுமை காட்டிலுமே குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிக அளவில் உடனே சர்க்கரை வந்து சேர்க்க விடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆகையால் நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால பிளட்ல சுகருடைய அளவை கோதுமையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கோதுமை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குதிரைவாலி அரிசியும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இப்போ இருந்தே நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து இப்பொழுதே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலத்தில் சர்க்கரை வியாதிகள் உங்களுக்கு வந்து எதுவுமே ஏற்படாது. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசிங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆய்வுகளில் பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நார்சத்து பற்றாக்குறை காரணமாக தான் ஒழுங்காக வந்து செரிமானம் ஆகிறது கிடையாது. அது செரித்தாலுமே நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்று உபுசம் போன்ற நிறைய வயிறு தொடர்பான குறைபாடுகள் ஏற்படும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து இருந்ததுன்னா செரிமானம் எப்போதுமே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து உங்களுக்கு வெளியேற்றிவிடும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் தீர்வு பெறுவீங்க. கண் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட்டு கொண்டு கண் குறைபாட்டை தடுத்து கொண்டு கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கான குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்குங்க. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா கண் குறைபாட்டை தடுக்கிறதுக்கான எனர்ஜி, அந்த ஆற்றலை நமக்கு வந்து கொடுக்கும். அதனால தினசரி குதிரைவாலி அரிசி நம்ம சமைத்து எடுத்துக்கொண்டு வரும்போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையத்தையுமே நாளடைவில் படிப்படியாக நீக்குவதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பல பேருக்கும் இப்போ இருக்குங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா கண்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கிறீங்கன்னா இது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கும், கூர்மையான பார்வையை நீங்கள் பெறுவீங்க, மங்கி போன பார்வையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் கணக்கச்சிதமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த டயட் பிளானில் நீங்கள் குதிரைவாலி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம்.
குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நம்முடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அதோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த இம்யூன் பவரை உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரைவாலி அரிசியில் நார்சத்து இருக்குங்க இல்லையா, இதனால் இது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் எடை, தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையும் முன்னாடி ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து குதிரைவாலி அரிசி கொண்டிருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கணக்கச்சிதமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இரும்பு சத்து பற்றாக்குறை நம்முடைய உடலில் ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் கரெக்டாக சப்ளை ஆகும்போது தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனச்சிதறல் இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறி இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இயங்குறோம். ஒருவேளை போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கல, இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படுதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கையும் குறையும். ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால ரத்த சோகைக்கான அறிகுறிகளை நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதை சரி பண்ணணும்னா வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும், உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் நம்மளுடைய உடல் உறுப்புகள் நடந்து கொண்டிருக்கும். சளி, இருமல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. மழை காலத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கு வந்து முக்கிய காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று, கிருமிகள் தொற்று, குறிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த பருவநிலை சேஞ்ச் ஆகிறது, கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய காரணமும் இருக்கும். இப்போ சளி, இருமலுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசியுமே ஒரு வகையில் சிறந்த தீர்வாக தான் இருக்குது. மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களுமே குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஸோ இப்போ நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த விதமான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளும் வந்து தேங்காது, கிருமி தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே ஏற்படாது. ஸோ அப்போ நமக்கு சளி, காய்ச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த சுவாச மண்டலத்தையுமே வலுப்பட வைத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பராமரிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். காரணம், இதய நோய் இருக்கிறவங்கலாம் வந்து குதிரைவாலி அரிசி சாப்பிடும்போது அது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுது. ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குதிரைவாலி அரிசி அகற்றி விடும்போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து ஏற்படாதுங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ குதிரைவாலி அரிசியை தினசரி நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினோட அளவு மெதுவாக கண்ட்ரோல் ஆகும். இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் சீராக இருக்கும். அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுலாம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுலாம், இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்திற்கு குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. குதிரைவாலி அரிசியில் தயாமின், ரிஃபோஃப்ளோவின் போன்றவை இடம் பெற்றிருக்கிறதால குதிரைவாலி அரிசியை கஞ்சியாக, இரவு உணவாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் நம்மளுடைய கண்களை தழுவும் அப்படின்றத ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டோப்பமைன் போன்ற தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய இயற்கையான ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டோன்னா மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் இயல்பாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.